வந்துட்டீங்களா? வாங்க. போன காரியம் என்னாச்சு? புரிஞ்சு போச்சு. எங்க எல்லாமோ தேடினேன், என் பிள்ளைங்களை காணோம்னு சொல்ல போறீங்க. நீங்க நிஜமா தேடுன தானே? விஜயா, ஏன் இப்படி உயிரை வாங்குற பைத்திய மாதிரி? அது என்ன மாதிரின்னு குத்தி காட்டுறீங்க? நான் பைத்தியமே தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியம் ஆகிட்டீங்களே. என்ன பைத்தியம் ஆகிட்டீங்க? குழந்தைகளை காணும்னு நீ மட்டுமா துடிச்சுக்கிட்டு இருக்க? நீ அழற, நான் மனசுக்குள்ளேயே போட்டு குமுறிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது, உங்ககிட்ட என்னால பேசவும் முடியாது. வேணாம், நீங்க யாரும் கிட்ட பேச வேணாம். என் பிள்ளைங்களே என்கிட்ட பேசாம போயிட்டாங்க. இனிமே யார் பேசினா பேசாட்டி என்ன? போங்க போங்க போங்க, யாரும் பேச வேணாம். போங்க போங்க. சார், நான் என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறா. நீங்களாவது கொஞ்சம் சொல்லி பாருங்க. என்னது நானா? அது சரி, ஆடி காத்துல அம்மியே பறக்குதான், அப்புறம் என்ன ஆகும்? தூள் தூள் ஆயிடும். அக்கா, நீ எங்கடா இங்க வந்த? குழந்தைகளை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு வழி தோணுது. பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தா பிள்ளைங்க கிடைச்சிரும். சார், அவன் சொல்றது நல்ல ஐடியா சார். நம்ம 2 குழந்தைகள் போட்டோ பேப்பர்ல போட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 20,000 ரூபாய் பரிசு விளம்பரம் கொடுக்கலாம் சார். என்ன, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா விளம்பரம் கொடுக்க போறீங்களா? போட 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 போட. இன்னைக்கு இப்படி, நாளைக்கு எப்படியோ. நீங்க 2 பேரும் 2 பக்கமா நின்னு விளம்பரம் வந்த பேப்பரை 2ஆ கிழிச்சு என்ன நடுவுல நிக்க வச்சு கொளுத்தினாலும் கொளுத்துவீங்க. நீங்க 2 பேரும் தனித்தனியாவே விளம்பரம் கொடுங்க. ஆமா. காணவில்லை கண்டுபிடிப்போருக்கு ரூபாய் 10,000 பரிசு. விளம்பரத்தை கூட தனித்தனியா கொடுத்திருக்கானுங்க. அத்தனை பச்சா கொள்கட்டை ஒன்ன கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடுத்தா 10,000 ரூபாய். ஒன்ன கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடுத்தா 10,000 ரூபாய். அம்மா, ஆக மொத்தம் 20,000 ரூபாய். அக்கா, உனக்கு அடிச்சாலும் அடிச்சது பெரிய யோகம்தான். என்ன பாட்டி? ஆமா, பெரிய யோகம்தான். அம்மா, உங்களை அனுப்பிச்சிடாங்கம்மா. அம்மா, அங்க போனா எங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிருவாங்கம்மா. அம்மா, எங்களை கொண்டு போய் விட்டுறாதீங்கம்மா. பின்ன உங்களை கொண்டு போய் விடாம அக்கா 20,000 விட்டுருவாங்களா? அங்க போனா எங்க அப்பா என்ன ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருவாங்க. தங்கச்சி, நான் குடிச்சிருந்தா கூட இத படிச்சுட்டு வந்திருக்கேம்மா. ஒன்னா சேர்ந்து வாழணும்னு உங்ககிட்ட அடைக்கலமா வந்திருக்குதுங்களே, பணத்துக்கு அதுகளை பிரிச்சுடாதம்மா. 20,000 20 லட்சமே கொடுத்தாலும் சரி, இந்த குழந்தைங்களை நான் அனுப்பிச்சு வைக்க மாட்டேன். தங்கச்சி, நீ நல்லா இருக்கணுமா? உன் மனசு யாருக்கும் வராது. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, குடிச்சுதான் உங்க கவலை எல்லாம் மறக்குறீங்கன்னு. அதே மாதிரிதான் இந்த குழந்தைங்களோட முகத்தை பார்த்துதான் என் கவலை எல்லாம் மறந்துட்டு இருக்கேன். இதுங்களை அனுப்பிச்சு வச்சுட்டு நான் எப்படின்னு இருப்பேன்?